நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் பலியா, கொடைகள் பெறுவது தகும் பலியா. குறையினை போக்கும் கோவலியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நோக்கும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். வானத்தை நோக்கும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே இயேசுவின் பிறப்பு விழாவுக்காக நம்மை தயார் செய்கிற இந்த புனிதமான காலத்திலே நாம் ஒவ்வொருவருமே எளியவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, நம்முடைய இருக்கிற ஆணவத்தை அகங்காரத்தை அகற்றி குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய அந்த மனநிலை கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சி உள்ளம் கொண்ட நல்ல இதயத்தை எனக்கு தாரும் என்று இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக இல்லங்களில் அமர்ந்தவாறே இன்றைய நாளிலே திருப்பலி பங்கேற்று ஜெபிக்கிற நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே ஆணவத்தோடு வாழ்ந்த அந்த நேரங்கள், தாழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுபிடிக்க தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயலுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை. கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் காட்டியருளும் கடவுளே கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் காட்டியருளும் இஸ்ராயேலின் ஆயனே செவிசாய் தருளும் எறும்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளந்தெழ செய்யும் எம்மை மீட்க எழுந்து வாரும் எம்மை மீட்க எழுந்து வாரும் கடவுளே கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் காட்டியருளும் படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி காத்தருளும் திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது கிளையை காத்தருளும் உமது கிளையை காத்தருளும் கடவுளே கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் காட்டியருளும் Alleluia 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 ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் அல்லேலூயா Alleluia 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏன் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உம்முடைய திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றின் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவரிடம் தனியாக,
நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். என்னில் பல இறைவாக்குகளும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, ஆண்டனி டிமல்லோ தன்னுடைய புத்தகத்திலே ஒரு அழகான ஒரு நிகழ்வை சொல்வார். துறவி ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் வந்த இளைஞன் ஒருவன், சுவாமி, நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். இப்போது நீ அவரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார் துறவி. இப்போது நான் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறேனா? இல்லை இல்லை, என்னால் ஏன் அவரை பார்க்க முடியவில்லை? என் கண்கள் அவரை காணவில்லை என்று ஆதங்கத்தோடு சொன்னான் அந்த இளைஞன். அதுக்கு துறவி அவனிடம், மக்கள் தன்னை காணுமாறு கடவுள் தன்னை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் சாதாரண விளக்கொளி எப்படி நிலவொளியை வீட்டுக்குள் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ, அப்படி உன்னிடம் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஆணவம் கடவுளை நீ காணவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. முதலிலே ஆணவத்தை உன்னிடமிருந்து அகற்றும், பிறகு கடவுளை உன்னால் எளிதாக காணலாம் என்று அந்த துறவி அந்த இளைஞரிடம் சொன்னாராம். ஆம், அந்த இளைஞரிடம் இருந்த ஆணவம் எப்படி கடவுளை காணவிடாமல் தடுத்ததோ, அப்படி நம்மிடம் உள்ள ஆணவம், செருக்கு, தலைக்கணம் போன்ற மாசுகள் நம்மை கடவுளை காணவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு நாம் இந்த மாசுகளை நம்மிடமிருந்து அகற்றுகிறோமோ, அன்றைக்கு நம்மால் கடவுளை மிக எளிதாக காண முடியும் என்பது உறுதி. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் வாசிக்கிட்டோம். இயேசு, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளின் பொருள் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, இறை ஞானமானது குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம், இயேசு 72 சீடர்களை பணித்தலங்களுக்கு அனுப்ப, அவர்கள் பணித்தலங்களுக்கு சென்று திரும்பி வருகிற பொழுது அவர்களிடம் அவர் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. மேலும் நற்செய்தி வாசகம் 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது. முதல் பகுதி, இயேசு ஞானத்தை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக தந்தையாம் கடவுளை போற்றுவது பற்றியாகவும், இரண்டாவது பகுதி தன்னை காணும் பேறு சீடருக்கு கிடைத்ததாக அவர்களை பேறு பெற்றவர்கள் என்று சொல்வது பற்றியும் இருக்கிறது. இந்த 2 பகுதிகளை நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்பானவர்களே, இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் மற்றும் திருச்சட்ட அறிஞர்கள் எல்லாம் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற செருக்கோடு வாழ்ந்தார்கள். மேலும் இவர்கள் அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை எடுத்து கொண்டார்கள். இதனாலேயே இயேசு திருச்சட்ட அறிஞர்களை பார்த்து, ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனென்றால் அறிவு களஞ்சியத்தின் திறவுகளை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள் என்று சாடுகிறார். இத்தகைய பின்னணியிலே இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, எம்மை போற்றுகிறேன், என் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கு இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி என்று சொல்கிறார். ஆம், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஞானிகளும் அறிஞர்களும் நினைத்து கொண்ட பொழுது கடவுள் ஞானத்தை அவர்களுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். இதற்காக கடவுளை அவர் போற்றுகிறார். இயேசுவை காணும் பேர் பெற்ற அவருடைய சீடர்கள் மெசியாவாம் இயேசுவின் வருகை பற்றி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தார்கள். இதனால் அவரை காண்பதற்கு அரசர்களிடமிருந்து சாதாரண மக்கள் வரை ஏங்கினார்கள். ஆனால் அவர்களால் இயேசுவை காண முடியவில்லை. மேலும் அவரை காணும் பேறு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்படி இருக்கையில் இயேசுவின் சீடர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதனால்தான் இயேசு, பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை என்கிறார். சீடர்களுக்கு இயேசுவை காணக்கூடிய பேறு கிடைத்தது என்றால் அவர்கள் எளிய மனத்தவராக இருந்தார்கள். நாமும் சீடர்களைப் போன்று எளிய மனத்தவராக, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினராக இருந்தோம் என்றால் அவரை காணக்கூடிய பேற்றை நாம் பெறுவோம் என்பது உறுதி. நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே எளியவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்றால் அவர்கள் கடவுளை காண்பர். மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நாம் எளியவர்களாக, தூய்மையான உள்ளத்தினராக வாழ்ந்து கடவுளை காணும் அந்த பேரை பெறுவோம். அதன் மூலமாக
இதனுடைய நிறைவான ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றளவுமை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்தில் இருந்தே நிர்வாகத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உடைய மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்று புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு ஊந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம்
பரமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தாமே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாகட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் நடைமுறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவும் மீது பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் ஒரு பாடல் எந்தன் இயேசு வருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு வருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு வருகிறார். அவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார்.
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆர்வலங்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.